ஹலோ எவ்ரிவன், நாம் இப்போ குழம்புக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, நறுக்கி வச்ச தக்காளி, அதேமாரி இஞ்சி பூண்டு, அப்புறம் கத்தாழை ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணது, அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் நமக்கு சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ட்ரெடிஷ்னலி மேட் ஜிஞ்சலி ஆயில், நாட்டு செக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது வடவங்க, இது எங்கள் பாட்டி வருஷம் எனக்கு செஞ்சு தருவாங்க. நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வடவும் இல்லைன்னா நீங்கள் ஜீரகமும் வெந்தயமும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச திங்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி ரெண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடணும். அதுக்கப்புறம் நல்லா இது வதங்கி இருக்கணும். நல்லா வதங்கி அது இந்த ஸ்டேஜில் வரணும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் நம்ம கத்தாழையை போட்டுடணும். கத்தாழையை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஜெல் மாதிரி இருக்கிற கத்தாழை நமக்கு ஜாம் மாதிரி ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி வைக்கணும். அதாவது கத்தாழையும் மணத்தக்காளி கீரை இந்த சம்மருக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் அடிக்கடி சம்மருக்கு இந்த குழம்பு தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா ஜாம் மாதிரி ஆகிடுச்சு கத்தாழை. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மி, அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். ஸோ நான் ஃபைனலாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கொதிக்க வைக்கிறது தான் பாக்கி. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தில் எது இருக்குதோ அதை கொஞ்சம் போட்டுருங்க. போட்டால் இது இந்த புளிப்பு தன்மையெல்லாம் நமக்கு எடுத்துடும். ஸோ இந்த வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டால் நல்லது. ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்தாழை இருக்கிறது அழகாக இருக்குது அதில். ஸோ இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வத்தல் அப்பளம் இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.